எந்த துறை மீதும் அக்கறை இல்லாத பொறுப்பற்ற ஒரு முதல்வராக மு.க.ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கிறேன். எந்த பொறுப்புமே தனக்கு இல்ல, தனக்கு முதல்வர் பதவி மட்டும்தான், அந்த பதவிக்காக தன் குடும்பத்துக்காக எவ்வளவு வேணாலும் நான் செய்வேன் அப்படின்றத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளி சேர், மன்னர்கள் உட்கார்ற மாதிரி அப்படியே ராஜ கம்பீரமா உட்கார்ற மாதிரி ஒரு சேரை போட்டு கால் மேல காலை போட்டு போஸ்ட்லாம் கொடுத்தீங்கல்ல, அந்த வெள்ளி சேருக்கு செலவாகிற ஒரு கால், அந்த சேருக்கு செய்யக்கூடிய 4 கால் இருக்குல்ல, அதுல ஒரு கால் ஆகிற செலவுக்கு இந்த சுவத்துல நீங்க தரமான செவர் கட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிள்ளை உயிர் போயிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில பக்கவாட்டு சுவர், மதிய உணவு அந்த சுவத்து நிழல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாணவன் தலையில அந்த சுவர் விழுந்து இன்னைக்கு உயிர் போயிருக்கு. அந்த குழந்தைய நினைச்சு பாருங்க, 7வது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் தலையில இப்படி ஒரு இடி விழும், இந்த அரசனுடைய அஜாக்கிரதையால இப்படி கேவலமான ஒரு கட்டட தரத்தினால நம்மளுடைய உயிர் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போகணும் அந்த குழந்தை யோசிச்சிருப்பான். இதையெல்லாம் கேட்டுட்டு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு பேசக்கூடிய நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்க போகல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு யாரையும் கேட்கல, கண்ணீர் விட்டு கதறி அழுவல. எங்க போனார் அன்பில் மகேஷ் அவர்கள்? டாக்டர் பட்டம் வாங்க போயிட்டாரா? பிஹெச்டி படிக்க போயிட்டாரா? அவர் பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சரா வந்தாரா, இல்ல வேற ஏதாவது வந்தாரா? அரசு பள்ளிகளுடைய தரம் என்னன்றதை என்னைக்காவது ஆய்வு பண்ணியிருக்காரா? இது முதல் முறை நடக்கல. ஏற்கனவே ஒரு தனியார் பள்ளியில கழிவறை போய்கிட்டு இருக்கும்போது கழிவறை சுவர் விழுந்து 2 மாணவர்கள் பலியானாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. சமீபத்துல கூட ஒரு பள்ளியினுடைய மேற்கூரை இடிந்து அங்க உட்கார்ந்திருந்த மாணவிகள் தலைமையில விழுது. இன்னைக்கு அரசு பள்ளிகளை நோக்கி யாரும் வரவே கூடாது அப்படின்ற ஒற்றை இலக்கோட தமிழ்நாடு அரசு செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.